இப்போ இந்தந்த நாளில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா எந்தெந்த நாளில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்? இப்போ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனால் இந்த அன்னதானம் கொடுங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து இந்த தயிர் வாங்கி இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருளாக வாங்கி கொடுங்க. சில பேர் கோயிலில் வந்து கோயில் சாமி கட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த சிமெண்ட்டு செங்கல் இந்த மாதிரி உங்களாம் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். ஐப்பசி வரப்போகுது. இப்போ நிறைய பேர் வந்து அது விரும்பி மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்துட்டு போயிட்டு வராங்க. ஆமாம். ஆனால் எத்தனையோ பேர் வந்து இது போட்டால் நல்லது நடக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறதும் உண்டு. நம்பிக்கையாக அவங்க கரெக்டாக அந்த நியமமாக இருக்கணும். அங்கே நம்ம போயிட்டு வர்றதுங்கிற பெரிய விஷயமே கிடையாது. இந்த 48 நாள் நம்ம கடும் விரதம் இருக்கணும். இந்த கடும் விரதம் வந்து யாரும் இருக்காங்களான்ங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சியிலும் எடுத்தாலே கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு சீமந்தம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எடுத்தோடனே முதல்ல பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் பார்ப்பாங்க, ஜாதகத்தில் நல்ல நேரம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிற டைமில் அப்போ தான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பஞ்சாங்கம்னா என்ன, அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்கிறதுக்கு ஐயா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மலையப்ப சுவாமிகள் தான் வந்திருக்காங்க. சார் வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக இருக்கு. நல்லபடியாக. இப்போது நீங்கள் சொன்னீங்க பிறந்த இந்த டைம் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் ஒரு டைமில் பிறந்திருப்பாங்க. திங்கக்கிழமை ஒருத்தர், செவ்வாய்க்கிழமை ஒருத்தர், இந்த மாதிரி இருக்கும். நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தாலே தெரியல, எனக்கு சில விஷயம் நெகட்டிவாக நடக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் புலம்புவாங்க. சில பேர் சனிக்கிழமை பிறந்துட்டாங்க, சனி எனக்கு பிடிச்சிட்டான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்தந்த நாளில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா எந்தெந்த நாளில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்? இப்போ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சூரியநாராயணன் கோவில்னு சொல்லுவோம். சூரியன் இல்லாட்டி கோவில் இல்லைன்னா கூட டெய்லி காலையில் சூரிய பகவானை வந்து ப்ரேயர் பண்ணாலே போகிறோம். அவங்க கோவிலுக்குன்னு போகணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக சூரியன் உதிக்கிறப்போ அவரை வந்து காலையில் வணங்கினாலே அவங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன் கிடைக்கும். இதே திங்கக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் அவங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், அங்கே கோவிலில் போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சிவனுடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பேரை சொல்லி அந்த சிவனை வந்து ப்ரேயர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த வாரத்துக்குடைய ஒரு பலன்கிறது கிடைக்கும். இதே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் புதன்கிழமை அப்படின்னா பெருமாள் போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வியாழக்கிழமை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே போல் மகான்கள் சன்னிதானம் இருக்கும். சித்தர்கள், ஞானிகள், இல்லை அவங்களுடைய அதிஷ்டானம் சமாதின்னு சொல்லுவாங்க, ஜீவ சமாதின்னு. அது போல் இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அவங்க யாராவது ஒரு மகானை வந்து அவங்க வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். வியாழக்கிழமை பிறந்தவங்க அப்படி அந்த மகானை வந்து அவங்க வழிபட ஆரம்பிச்சாச்சுனாலே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே வெள்ளிக்கிழமைன்னா அம்பாள், பலதரப்பட்ட அம்பாள்கள்லாம் இருக்குது. சாந்த ரூபமாக புவனேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, இது போல் தெய்வங்கள்லாம் இருக்குது. சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தை விரைவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமையும் போகலாம், சனிக்கிழமையும் போகலாம். இப்படியாக நமக்கு வந்து வாரத்துக்கு தக்கவாறு இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து வழிபட்டாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இந்த கோயில்களுக்கு போனால் இந்த அன்னதானம் கொடுங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து இந்த தயிர் வாங்கி இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருளாக வாங்கி கொடுங்க. சில பேர் கோயிலில் வந்து கோயில் சாமி கட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த சிமெண்ட்டு செங்கல் இந்த மாதிரி உங்களாம் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, இது மூலம் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் உண்மைதானங்களா? இதை செஞ்சால் பலன்கள் கிடைக்குங்களா? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னதானம் கொடுக்கறது ஒரு புண்ணியம். அதே போல் கோவில் எடுத்து அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு புண்ணியம். ஏன்னா பல ஆண்டுகள் அது வந்து நிலைச்சு நிற்கும். அதில் நம்மளுடையது பங்களிப்பு ஒரு செங்கலாவது இருக்கலாம். ஒத்தரா செய்கிறது கூட பலதரப்பட்ட மக்கள் வந்து அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு அவங்களால சக்திக்கு என்ன முடியுமோ ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஜல்லி வாங்கி கொடுக்கலாம், மணல் வாங்கி கொடுக்கலாம், பெயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், ஃபேன் வாங்கி போடலாம், லைட் வாங்கி போடலாம்.
இதெல்லாம் வந்து புண்ணியம் அப்படிங்கிற ஒரு டெபாசிட்டு. ம் இதுதான் நமக்கு குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு புண்ணியம். ம் இந்த புண்ணியம் வந்து குழந்தைகளை வந்து காக்கும். ஓ அப்போ நம்ம செய்கிற இந்த மாதிரி புண்ணியமான காரியங்கள் ஆமா. அதுவும் இருக்கு. ஏழைப்பட்டவங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்கிறது, பிக்ஷை கொடுக்கறது, அதெல்லாமே வந்து நல்ல ஒரு புண்ணியம். அவங்க ஆத்மா சந்தோஷம் அடையும் போது நம்ம குழந்தைகள், நம்மளுடைய வம்சம் நல்லாயிருக்கும். இந்த திதி இந்த மாதிரிலாம் கொடுக்க போன இடத்துல இதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கோயில்களில் சொல்றது உண்டு. ஆமாம் ஆமாம். அது வாங்கி கொடுத்தா 10 பேர்னு வாங்கணும் பார்த்தா 20 பேர்ட்டு வந்துடுறாங்க. ம் அப்படி வந்தா கூட அவங்களுக்கும் பார்க்காம நிறைய பேர் செய்கிறாங்க. ம். அந்த மாதிரி விஷயம் கூட நம்மளுடைய சங்கதிகளுக்கு அது சேரும்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் இப்போ அப்பா நம்மளோடய இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம் அப்பா நம்மளோடயே இருக்காருன்னா டெய்லி அவருக்கு வந்து உணவு கொடுப்போம். ம் 3 வேளையும் கொடுப்போம். ம் அவருக்கு தேவையான ஒரு விஷயமெல்லாம் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் செய்வோம். ம் அவர் இல்லைன்னா கூட அவருக்கே நம்ம செய்கிற மாதிரி நினச்சிட்டு ம் டெய்லியே செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ம் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும். ஆ டெய்லியே அவங்களுக்கு பேர் தான் அதித்தின்னு பேர். ம் யாராவது ஒரு அதிதியை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்பாவை நினச்சிட்டு ம் அவருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போ ஆன்மீகத்தில் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம். ஆமாம் ஆமாம். அர்த்தம் இல்லாமல் ஒரு காரியம் எதுவுமே இல்லை. ம் நமக்கு டெய்லியே போட முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை நம்ம போடணுன்னு பிரியப்பட்டாலும் வந்து சாப்பிட்றதுக்கும் மக்கள் இருக்காங்களான்னு தெரியாது. ஆமாம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னா 4 நாளைக்கு வருவாங்க, 5 நாளைக்கு வருவாங்க. ம் 365 நாளைக்கு யார் வருவாங்க? அப்போ மக்கள் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு மனுஷா கிடைக்கல அப்படின்னா அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். அப்போ நீ அந்த திதி கொடுக்குற அன்றைக்காவது ஒரு 10 பேருக்காவது நீ வாங்கி கொடு, ம் ஒரு 20 பேருக்காவது கொடு. எத்தனை பேர் கொடுக்குறியோ அவ்வளோ நல்லது. ஆ அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு நாளாவது நீ பலதரப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அன்னதானமாக இது பண்ணுங்க. அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த விருத்தாசிரமம்னு இருக்குது, ம் முதியோர் இல்லம்னு இருக்குது, அதே போல் குழந்தைகள் காப்பகம்னு இருக்குது. ம். அதுபோல் இடத்துல போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி, அன்னதானம் அதெல்லாம் செய்கிறது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வம்சத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறது அதுலேயும் நல்லது நடக்குன்றாங்க. இப்போ ஐப்பசி சீசன் வரப்போகுது. இப்போ நிறைய பேர் வந்து அது விரும்பி மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்துட்டு போயிட்டு வராங்க. ஆமாம். ஆனால் எத்தனையோ பேர் வந்து இது போட்டால் நல்லது நடக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறதும் உண்டு. அந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து போயிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நல்லபடியாக மாற்றம் இருக்குது. நம்பிக்கையாக அவங்க கரெக்டாக அந்த நியமமாக இருக்கணும். ம் அங்கே நம்ம போயிட்டு வர்றதுங்கிற பெரிய விஷயமே கிடையாது. இந்த 48 நாள் நம்ம கடும் விரதம் இருக்கணும். ஆ இந்த கடும் விரதம் வந்து யார் இருக்காங்களான்ங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ம் ஆமாம். ஏன்னா ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இப்போ உள்ள மக்கள்லாம் ம் போகிறாங்க வராங்க. ஆமாம். அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நானும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கலாமே ஒழிஞ்சு ம் அந்த போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு பூர்ணமாக கிடச்சிருக்குமான்னா ஒரு கேள்வி தான் அது. ம் நிஜமாகவே 2 வேளை குளிக்கணும், சரணம் சொல்லணும், வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் அவங்க மனைவி தான் ஆக்கி போடணும், அதை தான் சாப்பிட்ணும், ம் வெளியில் சாப்பிடக்கூடாது, ஒரே வெஜிடேரியனாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அந்த பஜனைக்கெல்லாம் போய் கலந்துக்கணும், ம் ஒரு சேவையில் இருக்கணும் அப்படிங்கிற அவங்க எண்ணம் பூரா. ஏன்னா அவங்க உடம்பை வந்து வருத்திக்கணும், அவங்க உடம்பையே ம் வருத்திக்கணும். ஒரு வேளை தான் சாப்பிடணும், செருப்பு போடக்கூடாது. ஆ ஏன் செருப்பு போடக்கூடாதுன்னா அங்கே மலையில் செருப்பு போட்டு நடக்க முடியாது, செருப்பு போட்டும் போகக்கூடாது. அதுக்கு நீ வந்து இப்போயே நீ ட்ரைனிங் ஆகணும். செருப்பு போடாமல் நடந்து பழகினா தான் ம் சபரிமலையில் உனக்கு நடக்கிறப்போ சிரமம் தெரியாது. ம் அதுக்காக செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆ அப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே போனால் நமக்கு ஆகாரமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் கிடைக்காது. ம் கிடைக்கிறது தான் வாங்கி சாப்பிடணும். அதனால நம்ம இப்பயே வந்து கொஞ்சம் சாப்பாடெலாம் ருச்சியை எதிர்பார்க்காம ம் கிடைக்கிறத சாப்பிட்டு நம்ம டயத்தை வந்து தெய்வத்துக்கிட்ட நம்மளோட மனசை வந்து அர்ப்பணிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாலை போட்டுட்டு இந்த மாதிரி சுத்தமாக நிறைய பேர் இருக்கிறதில்ல அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து இந்த புகை பிடிக்கிறது அது மட்டும் பண்ணிக்கலாம், மது அருந்த தான் கூடாது. எல்லாமே தப்பு தான். ஆனால் சில விஷயங்கள் அவங்களே ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணால் தப்பு இல்லை, அது பண்ண தான் தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்லிக்கலாமல் ஒழிஞ்சு அது வந்து கரெக்டு கிடையாது. மது அருந்துறதோ, மாம்சம் சாப்பிட்றதோ, இந்த சிகரெட்டு குடிக்கிறதோ அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அப்போ தான் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவங்க விலகிறதுக்கூடிய ஒரு
சமயம் இந்த சபரிமலை விரதம் தான். ஆ இந்த 48 நாள் அதை மறந்துட்டான்னா அவன் வாழ்க்கையில் அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்கும். ம் இல்லாட்டி அவங்க குடும்பமே வந்து இவர் குடிச்சு குடும்பமே ஒரு நடுத்தருக்கு வர மாதிரி ஆகிடும். நீ சபரிமலைக்கு மாலை போட்டு நீ விரதம் இருந்து இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ம் மறந்துடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவன் குடிக்கணுங்கிற எண்ணம் வராது. ம் அதுக்கப்புறம் அவனாக இருக்கணும், மாறணும். திரும்பி வந்து எல்லாமே திரும்பி குடிச்சு எல்லாம் பண்ணினாங்கன்னா அது விரதம் போயிட்டு வர்றது பிரயோஜனம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து அதை விட முடியல, சில விஷயங்கள் என்னால் இது விட முடியல, இதை பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் தான் சொல்லுவாங்க. ஆ விடணும்னு நினச்சா விடலாம். இப்போ நிறைய இளைஞர்களும் ஆசைப்பட்டு மாலை போடுறானுங்க. சில காதலின்னு இருப்பாங்க, மாலை போட்டு அவங்களோட இந்த கை கோத்து நடக்கிறதும் சரி. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருசாமியை பொறுத்து இருக்குது இந்த விஷயம். குருசாமி எவ்வளோ கரெக்டாக இருக்காங்களோ அவங்க கரெக்டாகிடுவாங்க. அந்த குருசாமி தான் அவங்கள வந்து நற்பழியில் நல்ல வழியில் அழைச்சிட்டு போகணும். குருசாமி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். சபரிமலை போகிறது பெரிய விஷயம் இல்லை. சபரிமலைக்கு மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு குருன்னு இருப்பாங்க, குருசாமின்னு. அந்த குருசாமி நல்ல குருசாமியாக அமைஞ்சாச்சுன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு புண்ணியம் கிடைக்கும். கடைசியாக நான் முடிகிற நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும். இப்போ நிறைய பேர் இந்த நாத்திகம் பேசுகிறாங்க, இந்த ஜாதகம் பார்க்காத, இந்த நல்ல நேரம் பார்க்காத, இதெல்லாம் வந்து நம்மளாம் இது பண்ணுறது, அதனால் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம்னு என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த நெகட்டிவாக சொல்கிறவங்க ஆளுங்க இன்னும் இருக்காங்க. இந்த நாத்திகம் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நீங்கள் உங்களுடைய அனுபவம் பேசினா அதில் 10 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிறது. அது பேசுறதுக்குன்னு ஆள் தயார் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதான் வேலையே. சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கல்ல. நீ நாஸ்தியம் பேசினா உனக்கு மாதம் இவ்வளோ ரூபாய் சம்பளம். அவன் நாஸ்தியம் கிடையாது. நீ நாஸ்தியம் பேசு, மாதம் ஆனால் உனக்கு இவ்வளோ சேலரி. பேசுவியா பேச மாட்டியா? பேசதான். காசு வேணும், குடும்பத்துக்கு காசு வேணும். இந்த வேலையை கொடுக்குறான், செய்கிறாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்க. அதுதான் விஷயமே. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நாசிக பேர் வீட்டிலலாம் நான் வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? அதுக்காக முடியாது. அது சொன்னால் அவங்களுக்கு 10 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓ சரிங்க ஐயா, பஞ்சாங்கத்தை பற்றியும் ரொம்ப தெளிவான விளக்கத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா. ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம். என்ன நேயர்களே, பஞ்சாங்கம் பற்றி ஐயா அவங்க ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னாங்க. இதுக்கப்புறம் பஞ்சாங்கம்னா என்னங்கிறத நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கத்துடன் சங்கர்.